கண்ணனை பார்த்து 2 3 நாள் ஆச்சுங்க. இன்னைக்கு நீங்க ஆபீஸுக்கு போகும்போது பிரியாவோட ஹாஸ்டலுக்கு போய் கண்ணா கண்ணா யாருக்கு என்னாச்சு? கண்ணுலையா? உங்களுக்கா? ஒண்ணுல கண்ணு ஊத்திட்டு இருந்தது. பிரியாவோட ஹாஸ்டலுக்கு போற வழியில டாக்டர் இருக்காரு, செக் பண்ணிட்டு போய் விஜய் சொல்லு. என்கிட்ட சொல்லவே இல்லையே. தொடச்சு விடுற காட்டுங்க. கீழே போய் சீக்கிரம் தண்ணி கொண்டு வா. பெருசா ஒண்ணுல போற வழியில நான் டாக்டர் பார்த்து போறேன். நீ ஏமா கோட்டை சுமந்துட்டு இருக்க? உனக்கு என்ன தலையத்தா? கொண்டா இப்படி நான் போட்டு விடுறேன். கீழே போய் வேலையை பாரு. போமா திரும்புங்க. டாடி ரெடியா? கண் என்னது கண்ணு? உனக்கும் கண்ணை உறுத்துதா? இல்ல, கண்ண தூசு விழுந்துருச்சுன்னு அவங்ககிட்ட தான் முதல்ல சொன்னேன். இல்லையா ராஜா? ஆமா. எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கீங்க, என்கிட்ட மாத்திரம் சொல்லவே இல்லையே. பரவாயில்ல, அதனால அப்புறம் எனக்கு பிரியாவை பார்க்கணும். டாக்டர் வீட்டுக்கு போற வழியில் தான் அவளோட ஹாஸ்டல் இருக்குது. அவளை நீ கூட்டிட்டு வந்துற. இத பாரு, உங்க அப்பா மாத்திரம் பார்த்து சரின்னு சொன்னா போதாது. மாமியார் நான் சம்மதிச்சாலும் நீ அவ கழுத்துல தாலியே கட்டணும். ஏன்பா ஏன் ஒரு மாதிரி ஆயிட்ட? ஓ, நான் ஏதாவது அவளை வேண்டாம் சொல்லிடுவேன்னு பயந்துட்டியா? இல்லடா கண்ணா, எனக்கு என் மருமகளை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. கண்டிப்பா கூட்டிட்டு வாப்பா. சரிம்மா. ராஜா வா போலாம். அப்பா, இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த விஷயத்தை மூடி மறைக்கிறது? நேத்து கூட டாக்டர் கிட்ட இது விஷயமா பேசிக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நாள் கழிச்சு ஜானகி கிட்ட சொல்லலாம்னு சொன்னார். கொஞ்ச நாள்னா 2 3 மாசம் வச்சுக்கீங்க. அப்பா, பிரியா வீட்டுக்கு கூட்டிட்டு வரதா அம்மாட்ட சொல்லிட்டு வந்தா. பிரியா என் கூட வந்துட்டா கண்ணனை என்னப்பா பண்றது? கண்ணனை நான் ஆபீஸ் கூட்டிட்டு போயிடுறேன். சரிப்பா. டாடி அவாரி கண்ணா. ஃபைன் டாடி. வேலை வேலைக்கு நல்லா சாப்பிடுறியா? எங்கப்பா, ஏன் நமக்கு இந்த பொம்பளைங்க ஹாஸ்டல் சாப்பாடே ஒத்து வரல. ஆ, வயிறு காஞ்சு போச்சு. வாங்க வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கா? நோ, இப்ப நம்ம 2 பேரும் ஆபீஸுக்கு போறோம். ஆபீஸுக்கா? என் கையெழுத்து இன்னும் எனக்கு சரியா போட வரல. அங்க வந்து எந்த ஃபைல்ல கையெழுத்து போடுறது? இந்த வயசுலயே எந்த இடத்துல கையெழுத்து போடுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் பிற்காலத்துல வசதியா இருக்கும். அப்படியா? ஆனா ஒரு கண்டிஷன். என்ன சார்? நம்ம வர்க்கிங் டைம் 10 to 4 தான். உங்க இஷ்டப்படியே செய்யுங்க. பிரியா, நீ ராஜாவோட நம்ம வீட்டுக்கு போயிட்டு வா. நான் சாயங்காலமா கண்ணனுக்கு டிராப் பண்றேன். ஐயோ, நான் இங்க வர மாட்டேன். வீட்டுக்கு தான் வருவேன். நான் இங்க வந்தா நானும் வருவேன். அப்ப வண்டியில ஏறு. பிரியா, நீ சீக்கிரம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. அம்மா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதோ வந்துடுறேன். நோய் இல்லாத வாழ்வும் குறையில்லாத செலவும் ஆண்டவன் கொடுக்கணும். வாமா. கொடுங்கம்மா. ஹலோ, ஐம் ராஜா ஹியர். ஹலோ அங்கிள், ஹவ் ஆர் யூ? சொல்லுங்க. அப்பா இன்னும் ஆபீஸ்ல இருந்து வரலையா? கடவுளே, இதுல தானே வச்சிருந்தேன், காணுமே. விஜி, விஜி, இங்க வா. என்னக்கா கூப்பிட்டியா? இது பாரு, இந்த டப்பால ஒரு மோதிரம் வச்சிருந்தேன் நானு. அதை இப்ப காணோம். நீ பாத்தியா? இங்கதானே இருக்கும். நீ இப்படி வா. இதுக்குள்ளதான் வச்சிருந்தேன். எங்கேயோ காணோம். என்னமாச்சு? ஒண்ணு இல்ல. என்ன விஜய், நீ சின்ன பிள்ளையாட்டம் கையிலையும் காலையும் போட்டுக்கிட்டு என்னம்மா அடிபட்டுருச்சா? இல்ல பரவாயில்ல, பொடி மருந்து கொண்டு வரேன். இருமா வரேன். விஜய், இந்தாம்மா இந்த டெட்டால போட்டுக்க. குடுங்கத்தை நான் போட்டு விடுறேன். எனக்கு ஒன்றும் அடிப்படல. எங்க தேடுனியா? கிடைச்சுதா? அடா, இது இருக்க மோதிரம் இங்க இருக்குது. ஐயோ கடவுளே, பதட்டத்துல நான் தான் சரியா தேடல. என் மருமகளுக்காக ஆசையா வாங்கி வச்ச மோதிரமாச்சே, எப்படி தொலையும்? என்னமா அது? இதெல்லாம் கீழே கொட்டி கிடக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், இத பாரு ராஜா, இந்த மோதிரத்தை நான் எப்ப எதுக்காக வாங்கினேன்னு தெரியுமா உனக்கு? தெரியாது. என் மருமகளுக்காக நான் வாங்கி வச்சது. உன்னையே இந்தா உன் கையாலேயே போட்டு விடு. என்னமா அது?
ஆசையோட நீங்க வாங்கியிருக்கீங்க, உங்க கையாலே போட்டு விடுங்கம்மா. நானா? சரி, இங்க வாமா. ராஜா, நல்லா இருக்குல்ல? தீர்க்க சுமங்கலியா இருமா. We will instruct our bankers to open LC for 100,000 pounds. நாயர் அங்கிள், என்னப்பா? உங்களுக்கு பிசினஸ்க்கு ஸ்பெல்லிங் தெரியுமா? ஓ, தெரியுமே. கண்ணா, கொஞ்சம் சும்மாத்தியா? அண்ட் எஸ் சார், நீங்க கேட்ட ஸ்டேட்மெண்ட் இதுல இருக்கு. மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 16,277. வச்சுட்டு போங்க, நான் செக் பண்ணிக்கிறேன். பஷீர் அங்கிள், Thank you very much for your kind cooperation. Hope to see you soon. Yours sincerely. இன்னைக்கே போஸ்ட் பண்ணோம், சீக்கிரம் டைப் பண்ணிட்டு வாங்க. டாடி, உங்களுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கே வராது. ஏன்பா? நாயர் அங்கிள் லெட்டர் எல்லாம் டைப் பண்ணி கொடுத்துடுறாரு, ஆ. கணக்குலயும் தப்பு வராது. பஷீர் அங்கிள் எல்லாம் போட்டு கொடுத்துடுறாரு. என்னப்பா பண்றது? படிக்கிறப்ப நான் ஓரளவுக்கு புரிஞ்சுட்டா இல்லையே. டாடி, நான் நாயர் அங்கிளையும் பஷீர் அங்கிளையும் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போட்டா எதுக்குப்பா? மிஸ் என்ன கொஸ்டின் கேட்டாலும் அவங்க சொல்லி கொடுத்துருவாங்கல்ல. ஐயோ, நாட்டி பாய். ராஜா, பிரியாவை சீக்கிரம் வர சொல்லு, நேரம் ஆச்சுல. பிரியா, இங்க வந்துட்டேங்க. வாமா, 4 கடை ஏறி இறங்கி செலக்ஷன் பண்ணோம்ல, டைம் ஆயிடும். விஜி, நீ எங்க கூட வரியா? இல்லக்கா, நீங்க போயிட்டு வாங்க, நான் இங்கே இருக்கேன். நான் உனக்கும் புடவை வாங்கிட்டு வரேன். வாமா. ஹலோ, சந்திரசேகரன் ஹியர். நான் தாங்க விஜய் பேசுறேன். கண்ணனை பாத்தீங்களா? எப்படிங்க இருக்கா? நல்லா இருக்கானா? இது நல்லா இருக்கானா? ஆபீஸ்ல வந்து வந்துட்டு ஒரே லூட்டி தான். அப்பா, அம்மாவா? ஆமா. அப்பா, கொஞ்சம் அம்மா, நீ எங்க இருந்து பேசுற? வீட்டுல இருந்துதா? அக்கா இப்பதான் ஷாப்பிங் போனாங்க. அப்பா, தாங்கப்பா. போன் தரேன், நீயே பேசு. அம்மா, சரிப்பா. ஏமா அழற? ஏய் விஜய், பைத்தியமாக எது கலவை? ஆதல் சொல்ல வேண்டிய நீங்க உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கான எப்படி? அவன குழந்தை, நீ அவனோட குழந்தையா இருக்கிய. வேணும்னா கண்ணனை கொஞ்ச நேரம் அங்க கூட்டி வரட்டுமா? ஐயோ வேண்டாங்க, அக்கா திடீர்னு விட்டுட்டாங்கன்னா வேற என்னதான் பண்ணுங்கிற? நான் வேணுங்க அங்க வரட்டுமா? கத்திருக்கிய அந்த வெள்ளப்படி வரவா? இல்லங்க, ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். எங்க கண்ணனை அனுப்பிடாதீங்க. ஹலோ அம்மா, அம்மா, ஏன்பா போனை கட் பண்ணிட்டீங்க? நான் தான் அம்மா கூட பேசணும் சொன்னேன்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க அம்மாவே இங்க வந்துட போறா. எவ்வளவு நேரம் வேணாலும் இஷ்டம் போல பேசிக்க. எந்த கலர் பிடிச்சிருக்கு நல்லா பாத்து. இது கூட நல்லா இருக்கு. இது போதுமா? இது பார்சல் பண்ணுங்க. அப்போ அது அந்த வெள்ளப்பட விடுங்க. அதான். இதுல 2 போதும், பார்சல் பண்ணிடுங்க. வெள்ளப்பட யாருக்கு? விஜய்க்குமா? கொஞ்சம் சீக்கிரமா போங்க. ஈவினிங் சும்மா போலாமா? அம்மா, என்னாச்சு? அத்தை, என்னாச்சு? தலை சுத்துது. டாக்ஸி கூப்பிடு. வீட்டுக்கு போலாம் ராஜா, வீட்டுக்கு போலாம். பிரியா, நீ ஹாஸ்டல் போ, நான் அம்மா கூட்டிட்டு வீட்டுக்கு போறேன். இப்போ சரிங்க. டாக்ஸி, டாக்ஸி. நீ இங்க எனக்கா வாசலே நின்னுட்ட? வேற ஒண்ணு சித்தி, அம்மா ஷாப்பிங் போயிட்டு வந்தாங்களே, கொஞ்சம் டயர்டா இருக்காங்க. நீங்க உள்ள அழைச்சிட்டு போங்க, நான் மெடிசன் எடுத்துட்டு வரேன். வா விஜி, நீ எங்கேயாவது வெளியே போயிருந்தியா? இல்லையே, நான் இங்கதான் உட்காந்து புத்தகம் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ நான் யார பார்த்தேன்? அது டாக்ஸில கடத்தெருவுல ஒரு பொம்பளை பெருசா பொட்டு வச்சுக்கிட்டு ஒன்ன மாதிரி. நீ இருக்காது. போன இருக்கா, நான் போய் எடுக்கிறேன்.
ஹலோ விஜி, நீ இன்னும் புறப்படலையா? யாரு? டாக்டர் சாரா? அக்கா நல்லதா இருக்காங்க. இதோ என் முன்னாடி தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அது இப்ப கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் டயர்டா இருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல. அண்ணா, அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லையா, அதனால இன்னைக்கு வரல. நாளை கூட்டி வரேன். டாடி, நான் பிரியா ஆண்டி கூட இருக்க மாட்டேன். நான் மம்மிய பார்க்கணும். வாங்க வீட்டுக்கு போலாம். கண்ணா, நான் சொல்றத கேளுப்பா. போ, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். அண்ணா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. நீ அங்க வந்து தொந்தரவு பண்ணா அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிடும். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் சந்திரசேகர், உங்க பையன் இன்னும் எத்தனை நாள் இங்க இருப்பா? மேடம், என் பையனோட அம்மாவுக்கு ஐ மீன் என் ஒய்ஃபுக்கு கொஞ்ச நாளா புத்தி சுவாதீனம் இல்லாம பைத்தியம் முடிச்ச மாதிரி. அதனால இந்த சமயத்துல நாங்க கூட்டிட்டு போறது. We don't permit like this. Please try to understand. ஓகே, சீக்கிரமே கூட்டிட்டு போறேன். ஓகே. அப்பா, அம்மாக்கு பைத்தியமா? இல்லப்பா, கொஞ்ச நாள் அம்மாவுக்கு சரியா போயிடும். அது வரைக்கும் நீ இங்கதான் இருக்கணும். அம்மா உடம்பு குணமாக இன்னும் எத்தனை நாள் ஆகும்? 2-3 நாள் சரியா போயிடும். அதுக்கப்புறம் நானே வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். 2-3 நாள் தானே, எப்படியாவது ஓட்டிடுறேன். நீங்க போயிட்டு வாங்க டாடி. ஆ, வாக்கண்ணா போலாம்.